Hi viewers, welcome to VV Kings Activity சமையல். இன்னைக்கு எள்ளு பொடி வந்து எப்படி திரிக்கலாம்னு பாப்போம். பொடி திரிக்கிறதுக்கு 50 கிராம் அளவுல எள்ளு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதுல வந்து நான் தட்டிடுறேன். 200 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளும் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட தட்டிடுறேன். எள்ளை வந்து நல்லா வறுத்துக்குவோம். அப்படி பொரியிற டயத்துல வந்து நம்ம எடுத்து வந்து தட்டிடலாம். ரொம்ப வந்து எள்ளை வறுக்க கூடாது. நம்மளுக்கு கருகுறது வந்து தெரியாது. அதனால படபடன்னு தெரிக்கும் போது நீங்க எடுத்து தனியா தட்டி வச்சுக்கோங்க. நான் இப்போ எடுத்து தனியா தட்டிடுறேன். இந்த மாதிரி படபடன்னு தெரிக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் தனியா ஒரு தட்டில் வந்து தட்டி வச்சுக்கிறேன். எள்ளு வறுத்த அதே கடாயில் வந்து நான் கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 9 பட்டை வத்தல் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நார்மலான காரமாக தான் இருக்கும். 9 வத்தல் வந்து வத்தல் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ எள்ளு வறுத்த தட்டிலையே வந்து நான் வத்தலையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெள்ளைப்பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சின்ன பூண்டாக இருக்க போய் நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பெரிய பூண்டாக இருந்தது அப்படின்னா 5-6 பூண்டு வந்து இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பூண்டை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். லைட்டாக ப்ரௌனிஸாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். எள்ளு பொடியில் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. கருவேப்பிலையை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வறுபட்டுருச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து நான் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ பெருங்காயத்தூள் வாசனை வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்ச எள்ளோட இப்போ வதக்கின எல்லாத்தையும் நான் இதோட சேர்த்து கொட்டிடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுறலாம் நம்ம. இப்போ ஜாரில் நம்ம வறுத்தெடுத்த எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து 2 சுற்று சுற்றி நம்ம எடுத்து மறுபடி கிண்டி விட்டு மறுபடி 2 சுற்று சுற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா எள்ளோட வந்து வெள்ளைப்பொடி எல்லாம் சேர்றதுனால கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே வந்து நீங்கள் சுற்றுங்க. பொடிக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு பவுட்ரு மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான், எள்ளு பொடி வந்து தயார். இதை வந்து வேற ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ரொம்பவுமே ஹெல்த்தியான எள்ளு பொடி வந்து இப்போ தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.